எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு சூரசம்ஹாரம் அன்று மாலை குளிச்சுட்டு முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சதையும், அதே போல் திருக்கல்யாணம் அன்று நேற்று வெள்ளிக்கிழமை வந்துச்சு இல்லையா, அப்போ முருகனுக்கு கல்யாண சாப்பாடாக கல்யாண விருந்தாக என்னென்ன படைச்சிருக்கேன், படைச்சி சாமி கும்பிட்ருக்கோன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விரதம் இருந்து முருகனுக்கு நம்மளால் முடிஞ்சதை படைச்சிட்டு நம்ம வழிபாடு நிறைவு செய்யும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. முருகன் நம்ம வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு நம்ம முருகனுக்கு வேண்டுறோம். அதே நம்பிக்கை நமக்கு சாதாரண நாட்களில் ஏன் எழ மாட்டேங்குது? சாதாரண நாட்களில் நமக்கு நம்மளோட விஷயங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு நம்மளோட எண்ணங்களை மாற்றினாக்க எல்லா நாட்கள்லேயும் எல்லா நேரங்கள்லேயும் நம்ம விரும்பியதை கண்டிப்பாக அடைய முடியுங்க. நான் சாமியும் கும்பிடுவேன், அதே சமயத்தில் என் எண்ணத்தை நான் தெளிவாக வச்சுப்பேங்க. எனக்கு இது வேணும், இன்றைக்கி இது வேணும், இந்த விஷயம் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னுட்டு நான் எண்ணத்தை சரி பண்ணுறது மூலயமா பல விஷயங்களை நான் அடைஞ்சிருக்கேன். என்னோடய கல்யாண வாழ்க்கை ஆரம்பித்ததே பிரச்சனையிலே தான். எப்படின்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், எனக்கு பிரச்சனை தான் வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிச்சுது. அதெல்லாம் சரி பண்ணி ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோன்னா அது எண்ணத்தை சரி செஞ்சதுனால மட்டும்தாங்க முடிஞ்சுது. நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம என்ன விதமாக நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ சுற்றும்போது என்ன நடக்குது, நமக்கு அந்த விஷயங்கள் தான் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வார்த்தைகள்லையும் நம்ம மனசுலையுமே நேர்மறையான எண்ணங்களை, பாசிட்டிவ் எண்ணங்களை நம்ம விதைக்கும் போது கண்டிப்பாக நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். நம்மக்கிட்ட பணமே இல்லை, இப்போ பேங்க்கில் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தான் இருக்குன்னாலும் பரவாயில்ல, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், என்னோடய செலவுக்கு மீதி போக என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குன்னு நம்ம மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த இல்லைன்ற வார்த்தையை மட்டும் ஒருபோதுமே சொல்லாதீங்கங்க. வீட்டில் ஒரு மளிகை சாமான் தீர்ந்து போனால் கூட கண்டிப்பாக யாருமே தீர்ந்து போயிட்டுனாவது அந்த வார்த்தையாவது பயன்படுத்தணுமே தவிர இல்லைன்ற வார்த்தையை மட்டும் நம்ம ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது இல்லாமலே ஆயிரும், எந்த ஒரு பொருளும் இல்லாமலே ஆயிரும் அப்படின்றது தான் நம்மளோட பிரபஞ்சத்தோட சக்தி. நம்ம என்ன வெளியில் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். நல்ல ஒரு வைப்ரேஷனை வெளில கொடுக்கும்போது நமக்கு திரும்பி அந்த நல்ல ஒரு அதிர்வலைகளாக நம்மளுக்கு திரும்பி வரும். இப்போ கார் வாங்கணும்னு நினச்சிக்கிறோம், நல்ல வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் ஆகாமல் கூட சில பேருக்கு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளோட எண்ணத்து மூலியமாக நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். என் தம்பிக்கு கல்யாணம் நடக்காமல் இருந்துச்சு, அப்பயுமே நான் வேண்டினேன், கல்யாணம் ஆகிற மாதிரி டெய்லியுமே நினச்சிப்பேன். பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி, சந்தோஷமாக இருக்கிற மாதிரியெல்லாம் நினச்சிப்பேன் நான். அப்புறம் வீடு கட்டணுன்ட்டு கிட்டத்தட்ட 7 வருஷமாக நாங்கள் வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். 7 வருஷமாக நடக்கலை. அப்புறம் என்னோடய எண்ணத்தெல்லாம் மாற்றி நம்ம எண்ணங்களை மாற்றி அமைக்கும்போது அதெல்லாம் நமக்கு ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சுது. இது போல் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எப்படி மாற்றிக்கணும்னு இனி வர பதிவுகளில் சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக தான் சொல்லுவேன். எண்ணம் போல் வாழ்க்கைன்னா நம்மக்கிட்ட இருக்க எண்ணத்தை ஃபஸ்ட்டு மாற்றணும். என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் எல்லாமே என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கணும். நான் கார் வாங்கிட்டேன், என்கிட்ட கார் இருக்குது, பெரிய கார் இருக்குது, நான் சூப்பராக பங்களா மாதிரி வீடு கட்டிட்டேன், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எனக்கு நல்ல அழகான குழந்தை இருக்குது அப்படின்னு நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு அடைஞ்ச மாதிரி நம்ம சொல்லிக்கும் போது, மனசுக்குள்ளார நம்ம சொல்லிக்கும் போது ஒரு நாளைக்கு பல 100 தடவை சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்துக்கங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு எழுதுங்க, நன்றின்னு எழுதுங்க. எனக்கு அழகான வீடு இருக்குது, ரொம்ப நன்றி. எனக்கு அழகான குழந்தைங்க இருக்காங்க, நன்றி. நான் மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறேன், நன்றின்னு நம்மளுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ, நமக்கு நடக்கவே இல்லை கெட்ட விஷயமா இருக்குது, அதையும் நம்ம நேர்மறையாக எழுதி நன்றின்னு ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிங்க. அதை எழுதி அடுத்தடுத்த நாளில் பாருங்கள், நம்ம லைஃப் ரொம்ப அமைதியாக, சுமூகமாக, ரொம்ப சந்தோஷமாக நம்ம லைஃப் மாறுறத நம்ம கண்கூட பார்க்க முடியும்.
ஃபஸ்ட்டு நம்ம எண்ணத்தை மாற்றணும். ஒரு நோட் எடுத்து நம்மளுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை வந்து நடந்த மாதிரி நம்ம வந்து பாசிட்டிவாக நன்றி, நடந்ததுக்கு நன்றி அப்படின்னு எழுதிட்டு வாங்க. நன்றி தெரிவிக்கிறது, நன்றி எழுதுறது, நன்றி சொல்கிறது தான் நம்ம மைண்டை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஒரு சிறந்த வழி. முதல் படி அதுதான். எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.